ஹலோ கைஸ், ஒன் சைட் வெல்கம் பேக் டு யுவராஜ் ஜேடி. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் செத்த சேனலை திரும்பியும் தோண்டி ஏஞ்சி உட்கார வச்சிருக்கேன். இது வந்து திரும்பியும் இதே மாதிரி போகுமா இல்லை எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா 2025 எனக்கு ஒரு பெரிய ஒரு அடி விழுந்த ஒரு வருஷம். திரும்பியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சேனல்லாம் வச்சு நிறைய விஷயம் நடந்து அப்படி இப்படின்னு நடந்து முடிஞ்சு போச்சு. 2026 எந்தெந்த மாதிரி ஒரு ஆப்பெல்லாம் காத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸோ நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு திரும்பி ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்படி போகுது எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் கிறிஸ்மஸ் வீடியோஸ், கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ எடுத்துன்னு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்லாம் இப்போ வந்து ஒரு கிறிஸ்மஸ் கேக் ஒன்று பண்ண போகிறோம். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து கிறிஸ்மஸ் அதுவுமா கிறிஸ்மஸ் கேக் செய்ய போறோம். அது வந்து புளிய போறீங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் கேக் செஞ்சிருக்கியா? இல்ல இல்ல, சாப்பிட்டு தான் இருக்கேன். எங்க சாப்பிட்டுருக்க? எங்க ஆயா வந்து கிறிஸ்டினா, அதனால கிறிஸ்மஸ்க்கு வருஷம் வருஷம் கேக் வாங்கி கொடுத்துருவாங்க. கேக் வெட்டுவோம், அவங்கள சாப்பிடுவேன். வாங்குவாங்களா? அவங்களா செய்ய மாட்டாங்க. இப்ப அதான் ட்விஸ்ட். இப்போ வந்து கேக் செய்ய போறோம். அவங்க கிறிஸ்டின், அவங்க கேக் வாங்கி கொடுப்பாங்க, நான் ஏன் செய்யணும்? சும்மா எல்லா ஃபெஸ்டிவலும் எல்லாருக்கும் தான். இதான் மதம், இதுதான் உங்களுக்கு தான் அப்படிலாம் இல்ல. இதனால இந்த சேலஞ்சுக்கு நான் ஓகே பண்றேன். சோ ஓகே, எப்படியே சமாளிச்சிட்ட? இல்ல நிஜமா, இப்போ நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது, அது எந்த மதமா இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது வந்து நம்ம கிட்ட இருக்க பொருளோ இல்ல நம்ம புதுசா அந்த நேரத்துல செய்யக்கூடிய பொருளோ இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்வதற்காக தான். அதனால இந்த சேலஞ்சுக்கு நான் ஓகே ட்ரை பண்றேன். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. சேலஞ்ச் பெரிய சேலஞ்சா தான். கோக்குன்ற கேக்கு ஓவன் இல்லாம செய்ய போறோம். சரி, இப்ப பாத்துட்டே கேக் செய்யறதுக்கான ஏன் கோக்குன்னு வருதுன்னு தெரியல. கேக் செய்ய தேவையான பொருளா பாத்துட்டியா? பாத்துட்டேன். சரி, ஓகே. நான் போயிட்டு ஒரு ரம் ஒன்று வாங்கி வந்துடுறேன். ஆஃப் பாட்டில் ஆல்கஹால், நான் ஆல்கஹால் கிறிஸ்மஸ் கேக். நம்ம கிறிஸ்மஸ் கேக்னாலே ஆல்கஹால் தான். ஆல்கஹால் இல்லாமலும் செய்யலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நல்லா இருக்காது. கிறிஸ்மஸ்னா ஆல்கஹால் இப்ப நீ இல்லாம கேக் செய்யணும். இப்ப நீ சர்ச்சுக்கு போனா வைன் கொடுப்பாங்களா? வைன் நம்ம ஃப்ரிட்ஜ்லயே இருக்கு, எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி, நம்ம வீட்ல போட்ட நேச்சுரலான வைன் இருக்கு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆல்கஹால் தானே. சோ ஓகே, போயிட்டு வேற என்ன பொருட்கள் தேவைப்படும்? வேற என்ன, ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்ல கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கணும். அப்புறம் பட்டர் ஷீட்டு, பட்டரு, மைதா, அவ்வளவுதான். லிஸ்ட் மாறிட்டேன். சரி, ஓகே. போயிட்டு பிட் அடிச்சிக்கலாம். போகும்போது பிட் அடிச்சிக்கலாம். சரி, ஓகே. வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் செய்ய போறோம். சோ இந்த சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் கடைசிக்கு சொல்ல பாரு. ஒரே நிமிஷம். ஏதோ பெரிய ட்விஸ்ட் எடுத்துருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து வெளில இருந்து வாங்கி வந்துட்டோம் ஒரு கேக்கு. இது வந்து கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக வெளில விற்றுருந்தாங்க. ஸோ இந்த கேக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அழுத்தி பார்க்கும் போது, இன்னும் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இது பார்க்கும் போதே ஒரு நல்லா இருக்குது. இது ஃபீல் பண்ணுறதுக்கு தொடர்ந்து சாப்பிட்டா. இந்த சேலஞ்சுக்காக இந்த கேக் வாங்கி வந்துருக்குது. ஓகேவா? இந்த கேக்குக்கும் இவ்வளவுக்கும் தான் சேலஞ்சு. ப்ரொஃபஷனல் செஃப் வர்சஸ் வைஃப். நான் வந்து பிகினர், எனக்கு என்ன வருதோ அதுதான் வந்து நீங்க சாப்பிடணும். நான் எப்படி கொடுத்தாலும் அத வந்து நீங்க இன்னொரு இதோட கம்பேர் பண்ண போறது இல்ல. நீ செஞ்சு நீயே தான் கம்பேர் பண்ண போற. நானே கம்பேர். அப்ப நான் சொல்லிப்பேன் நல்லா இருக்கு நான் செஞ்சது. சரி, அது கடைசில தான் தெரியும் எப்படி கம்பேர் பண்ண போறோம்ட்டு. ஓகே, அதுல ஒரு இது இருக்குது, சர்ப்ரைஸ். அதுல ஒரு ட்விஸ்ட். ஆமா, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் போனாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது வந்து என்னென்ன வாங்கணும், என்ன தேவை, இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் கேக் செய்ய தேவைப்படுதோ அது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் கேக் சமைக்க வேண்டியதான். இது போதும்ல? போதும். எல்லாம் மிக்சிங்ல இருக்குது நல்ல கலரும். ஆமா, தெரிஞ்சா எடுக்கிறியா? இல்ல, லாஸ்ட்ல வச்சிருந்தா அது வந்து இப்போ வந்த ப்ராடக்ட். பழைய ப்ராடக்ட் எடுத்து முன்னாடி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் காட்டுவாங்க, அதனால பேக்ல இருக்குது. அறிவு டூட்டி ஃப்ரூட்டில நட்ஸ் தான் தேடுறேன்ப்பா. எங்கன்னு ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டாங்க. கரெக்டா பிட் அடிச்சிட்டியா? கரெக்டா பிட் அடிச்சனால தான் கரெக்டா தேடி எடுக்கிறேன். கிடைத்து விட்டது. ஆனா அவ்வளவு பெருசாடி. ஓகே, சின்ன பாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பாதாம், எஃப்ஆர் எனர்ஜி. அவ்வளவுதான்ப்பா. பட்டர். ஓ, எங்க இருக்கும் பட்டர்? இது வாங்க வரும்போது பிட் அடிச்சா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லாம் கையில ஒண்ணு எழுதிக்கோ. பிட்லாம் அடிச்சது இல்லையா? என்ன கிரைனா? இங்கடா பட்டர். பட்டர்லாம் ஃப்ரீசர்ல இருக்கும். என்ன பட்ஜெட்டா? ஆமாடா.
எங்கடா விலையை காணும் அதில் 32 சூப்பரா விலையே தெரியாத மாதிரி போட்டிருக்காங்க. 32. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இங்க ரேட் இருக்கு. ஓகே, இதில் பட்டர் கமான் யூ கேன் டு இட். தேடி கண்டுபிடி. தோ அவ்வளோ பெருசா? தோ ஓகேடா. ஓகே, உன் இஷ்டம் தான். நீ தான் சேஃப் சேலஞ்சு. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சைஸ் தான் டிஃபரன்ஸா இருக்கும். அது மஞ்சள் கலர்ல இருக்குது, இது ப்ளூ கலர்ல இருக்கு. இதுல சால்ட்டட் பட்டர், அன்சால்ட்டட் இது பட்டர். அன்சால்ட்டட். அன்சால்ட்டட் தான வாங்க. நான் என்ன வாங்கணும் இப்போ? ஒழுங்கா பிட் அடிச்சா இல்லையா? மண்டை மேல இருந்த கொண்டே மாதிரி அவங்க பட்டர் சொன்னாங்க, ஆனா சால்ட்டடா அன்சால்ட்டடா சொல்லுங்க. அன்சால்ட்டடா தான். நம்ம ஸ்வீட் தானே செய்றோம். அன்சால்ட்டடே வாங்க. ஓகே. முக்கியமானது கேக் செய்ய முக்கியமானது மைதா. அதே எடுக்காம நாங்க பில் போட போயிட்டோம். நாங்கள் இல்ல, கூட வந்தீங்கல்ல. நீ தான் பார்த்த, நீ தான் பார்க்கணும், நீ தான் வாங்கணும், நீ தான் சேலஞ்ச் செய்ய போற. நாங்க கொஞ்சமா செஞ்சு டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறோம் எல்லாத்தையும். இது மட்டும் பெருசா வாங்கிட்டோம். ஒரு வழியே எல்லா பொருளையும் வாங்கி வந்தாச்சு. ஆனா பட்டர் ஷீட்டை மட்டும் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப அந்த பண்டலா தான் கொடுப்பாங்களா, சிங்கிள் பீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா. அவ்வளவு வாங்கிட்டு வந்து நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால சிங்கிள் பீஸ் தேடி அலையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இல்ல நிறைய இடத்துல கிடைக்கல, ஒரு இடத்துல தான் கிடைச்சது. அந்த ஒரு இடத்துல பண்டலா தருவேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கடை ரொம்ப தேடி அலைஞ்சு. அதுவும் ஆனா ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்குது. நம்ம இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்குது. ஃபேன்சி ஸ்டோர் இதுக்கு என்ன வேலை? இது வந்து பசங்க ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறாங்கல்ல, அதுக்கு நிறைய யூஸ் பண்றதுனால ஸ்டேஷனரியில விற்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, நான் போய் பிட் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிட்டு. சரி போய் பார்த்துட்டோம் போ. இப்போ வந்து சுகர்லாம் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதிகமாக இருக்கிற மாதிரி சுகரு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ போட்டு பார்த்தா அது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ வரைக்கும் ஆட் பண்ணேன். சூப்பராக செய்ய போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சேலஞ்சுக்குள்ள ஒரு சேலஞ்சு என்னது இது? மெஷர் இன் திஸ் கப். இந்த கப்ல மெஷர் பண்ணோமா, இது கொஞ்சம் அளவு கரெக்டா இருக்கும்னு தோணுது எனக்கு. அதான் ஆல்ரெடி போட்டுட்டே அதுல தான். ஓகேப்பா. இப்போ வந்து நீங்க எது சொல்லக்கூடாது, நான் தான். ஆமா, இப்போ நீ தான் சேலஞ்ச் பண்ண போற. சோ யூ ஷுட் டிசைட். ஆனா நான் இப்போ வந்து இன்னொரு சேலஞ்சுக்குள்ள ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? இப்போ நீ இத பண்ணினதா நீ அதை பண்ணணும், குக்கிங் பண்ணணும். டேய் ஏன்டா? அப்பதான் சேலஞ்சா இருக்கும். புரியல எனக்கு. நீ வந்து போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்லணும். நீ வந்து என்ன சொல்றது, நீ இப்ப வந்து பட்டர் எடுத்து இதுல போட போறேன்னு சொல்றது வந்து தமிழ்ல சொல்லக்கூடாது. தமிழ் வார்த்தையே வரக்கூடாது, ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கணும். I need to break this or not? Your wish. You should decide that. That's not a task for me. நான் ஒரு வாட்டி பிட் அடிச்சிட்டு. தமிழே வரக்கூடாது. நோ தமிழ், ஒன்லி இங்கிலீஷ். சப்போஸ் தமிழ் வந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு. Okay, I need to see again that video. பிட் அடிக்கிறியா? ஆமாப்பா. ஹாய், தமிழ் வந்துருச்சு பாரு. எஸ் 2 பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு நீ இப்படியே தான் ஓட போற, இங்கே அங்கேயும். அந்த போன் எடுத்து இங்கேயே வச்சுக்கலாம், அப்படியே பார்த்துனே செஞ்சிரு. இதுல கொஞ்சம் ஹாய் என்ன ஏன்டா 4 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல போகும். அப்புறம் பாயிண்ட்ஸ் அதிகமாச்சுன்னா let's talk more work. நான் ஹெல்ப் பண்ணுவா? வேணாடா. ஏன்டா? நானே சுயமாக செய்வேன். ஏன் இவ்வளவு பொடிசா கட் பண்ற? அப்பதான் நல்லா இருக்கும், வாயில சிக்காது, சாப்பிட தெரிக்க விடணும். ஆமா, பாதி முந்திரி உள்ள இருந்தா பாதி முந்திரி வெளில இருக்கு. திராட்சையும் பிச்சு போடுவா? இல்ல அப்படியே போடு, அது கரெக்டா இருக்கும். ஏய் என்ன ஏன் கிட்ட கேக்குற? பிட் அடிச்சா இல்லையா? இதெல்லாம் அவங்க அப்படியேதான் போட்டாங்க. எனக்கு தான் இவ்வளவு பெருசுல இருக்கு, சாப்பிடும் போது வாயில ஒரு மாதிரி இருக்குமே, பிச்சு போடலாமான்னு சொல்லிட்டு தோணுது. விடு கரெக்டா இருக்கும். சரி, இதுவே இவ்வளவு தூரம் இருக்கே, ஆனா நீ கொஞ்சமா தானே செய்ய போறேன்னு சொன்னேன். அதான்டா பாக்குறேன். பாத்திரமும் குட்டியா தான் எடுத்திருக்கேன்னா, நம்ம வேற வேற ஷேப்ல இருக்க பாத்திரத்துல வேற வேற டிசைன்ல செஞ்சு அப்படி இருக்கும். நான் இந்த பாத்திரம்லாம் எடுத்து காமி. எடுக்கல, இன்னும் எடுத்து வைக்கிறேன். வேற வேற ஷேப்ல பாத்திரம் இருக்கா? ஓவல் ஷேப்ல ஒண்ணு இருக்கு, அப்புறம் ரவுண்ட்ல ஒண்ணு இருக்கு, ஒரு என்ன சொல்றது, கீழே குட்டியா மேல பெருசா வரணும், அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. இப்ப ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த பீட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டா எப்படியோ அந்த கன்சிஸ்டன்சி. அந்த வீடியோ ஆனா ஓடினே இருக்கு, இப்ப பாத்துனே பண்ணுறா. ஃபுல்லா பாத்துனே தான் பண்ணிடுறா. நீ பார்க்கல, இப்ப வீடியோல மாட்டினேன். ஃபுல்லா பாத்துனே தான் பண்ணா, பரவாயில்ல. பாத்துனே பண்ணாலும் இங்க பாருங்க, அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஒரு மாதிரி திக்காவும் இல்லாம லிக்விடாவும் இல்லாம கொஞ்சம் க்ரீமியா வந்திருக்கு. அவ்வளோதான். இது ரொம்ப குட்டிக்கோண்டு இருக்குங்க பார்த்தீங்களா? என் கை சைஸ்க்கு ஏதோ கப் கேக் மாதிரி இருக்குது என் கைக்கு. ப்ளம் கேக் செய்ய சொன்னா கப் கேக் செஞ்சுருக்கிறான். அப்படி நோண்டாத.
அப்படிதான் அவங்க வச்சாங்க. ஊத்திட்டு தட்டினாங்க. A few inches later. ஒரு வழியா ஒரு கேக் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. மணி இந்த இப்ப என்னன்னு பாருங்க. மணி 11. 11. இது கடையில வாங்கின கேக்கு. இது வந்து இப்ப வீட்ல செஞ்ச கேக்கு. ஓரளவுக்கு ஒத்து போகுது. இது கொஞ்சம் டார்க்கிஷா இருந்திருக்கு. இது கொஞ்சம் ப்ரௌனிஷா வந்திருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் தவிர இங்க சாப்பிட்ட பாருங்க. செம்ம சாஃப்ட். நான் தொட்டே பார்க்கலடா. உள்ள இன்னும் சாஃப்ட்டா இருக்கும்னு சரி நினைக்கிறேன். எடுத்து பார்ப்போம். காட்டாம ரிமூவ் பண்றது தானே. தி பாய்ஸ். ஐயோ சூப்பரா வந்திருக்கு. செம்ம சூப்பரா வந்திருக்கு. ஓ மை காட். ஃபுல்லா பட்டர் அப்படியே கையில நல்லா ஒட்டுது. செம்ம சூப்பரா வந்திருக்கு. அப்படி இதுவும் பாருங்க. இது ஹோம்மேடு. என்னடா நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இது ஹோம்மேடு. இது வந்து கடையில வாங்கினது. ரெண்டு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இது நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும் ஃபீல் ஆகுது எனக்கு. இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு இது தெரியுது. ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப டேஸ்டிங்க்கு வருமா? எதையோ ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வாங்க. இப்ப டேஸ்டிங்க்கு வருமா? என்ன டேஸ்டிங்க்கு? பின்னாடி ஏதோ எடுத்துட்டு வந்தீங்க தானே? நான் ஏதோ எடுத்து வந்தேன். வெயிட் பண்ணு. டேஸ்டிங் பண்ணுவோம் இப்ப. சரி. ஓகே. பயமா இருக்குடா. என்னடா பண்ண போறீங்க? சோ ஓகே. டேஸ்டிங் தான் இப்ப நான் டேஸ்ட் பண்ண போறதில்ல. நீயே டேஸ்ட் பண்ணி ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு சொல்ல போற. இதுல என்ன ஒரு அல்டிமேட்னா கடையில வாங்குனது கூட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி ரவுண்டா ஒரு மாதிரி இல்லாம இருக்கு. ஏன்னா கவர்ல வச்சிருந்தா கூட இருக்கும். ஒரு மாதிரி நசுங்கி வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாதிரி ரவுண்டா கரெக்டான ஷேப்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு நான் பேர் வைக்கிறேன். பவிஸ் ப்ளம் கேக். எப்படி? ஓகே ஆரம்பிச்சிடும். கடையை ஆரம்பிச்சிடும். சோ ஓகே. இப்ப டேஸ்டிங் தான் இப்போ மேண்ட்ரே. நான் டேஸ்ட் பண்ண போறது இல்ல. நான் சொன்னாலுமே இது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீ அதனால நீயே டேஸ்ட் பண்ணி எது நல்லா இருக்குன்னு சொல்ல போற. யாண்டா? பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச். ஐயோ என் புருஷனுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. இது நல்லா சூடா இருக்கு இப்ப செஞ்சது. நீ கை வைக்க மாட்ட. வாயில வச்சா சூடா இருக்குது தெரியும்ல. அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதுதான் ஆற விட்டேன். ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன் சூடா இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் தெரியுமே அந்த இது தெரியும்னா. ஸோ அதனால நம்ம பிளைண்ட் ஃபோல்டே வேணாம். ஐ கொஞ்சமா கட் பண்ணுங்கடா. அப்படியே கட் பண்ணிடுவோமா? கொஞ்சமா கட் பண்ணா அளவு மிஸ் ஆயிரும். இந்த ரவுண்ட் எடுத்துன்னு போய் எங்க வீட்டுல ஸ்டார்டிங் தான் கஷ்டம் பண்ணுறோம். அப்புறம் ஈஸியா இருக்குல்ல. ஐயோ வாவ் அருமையா இருக்கிறது. பா உள்ள நட்ஸ் எல்லாம் தனித்தனியா தெரியுது. வேற லெவல். சரி இதையும் பிரிச்சு பார்ப்போமா? அழகா இறங்குது இது. ஆனா தூள் தூளா போகுது. இப்போ தெரியுதா நான் செஞ்சதுக்கு அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ்? கட் பண்ணும்போதே வந்துருச்சு தூள் தூளா. தூள் தூளா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வீடு சரியில்லை. கட்ட மண் இது பண்ணி வச்சிருப்போம்ல, அது மண் மாதிரி இருக்கு இது. இது கட் பண்ணோடனே தூள் தூளா போயிடுச்சு. இதுல உள்ள ஒன்றும் இருக்க மாதிரியும் தெரியல. ஆமா இதுக்காக நான் பிளைண்ட் ஃபோல்ட்லாம் யோசிச்சேன். சரி எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. இது தனியா தெரியுது. நான் தான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆமா கன்சிஸ்டன்சியே சூப்பர் இந்த கேக் ஹோம்மேட். சரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவோமா? இப்படி தெரிஞ்சு இது கரெக்டா வந்திருக்கு. பா இங்க பாருங்க நான் எடுக்கும்போது. வா இதுதான் என்னன்னு தெரியல இப்படி ஆயிடுச்சு. இது பாரு கை வச்சு உங்களுக்கு அதான் சொன்னேன் பீச்ல மண்ணை எடுத்து விளையாடும் போது கையில பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுமே அந்த மாதிரி வருதுடா. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஓகே சூப்பர்லாம் இல்லை. ஓகே இதை சாப்பிட்டு பாருங்க. நான் கேட்டு போறேன். இது டேஸ்ட் மிக்ஸ் ஆயிடும். ஓகே வாயை கழுவியாச்சு. லைட்டா ஸ்வீட் கம்மியா இருக்குல்ல இல்லையா? கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே எனக்கு இதோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. அப்பாடா நான் ஒண்ணு மேல இருக்கிற லேயர் செம ஹார்டா இருக்கு. அது ஒண்ணுதான். இவன் அது ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆனா உள்ள ரொம்ப மண்ணு மாதிரி இருக்கு. இது மேலதான் ஹார்டா இருக்கு உள்ள சாஃப்டா இருக்கு. ஆனா இதோட டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல இது வேற மாதிரி டேஸ்ட் ஆகுது. இது கொஞ்சம் வேற மாதிரி டேஸ்ட் ஆகுது. மேபி இதுல ஆல்கஹால்லாம் சேர்த்ததுனால மேபி இந்த டேஸ்ட்ல வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு லைட்டா ஒரு புளிப்பு தெரியுது. இதுல அந்த புளிப்பு தெரியல. அல்டிமேட்டா இருக்கா? இந்த சேலஞ்சோட வின்னர் இவன் இல்ல ஒன்னா. அவ்வளவுதான். vlog முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பியும் ரீ என்ட்ரி கொடுத்துக்கிறேன். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்க. இதில் பார்த்தோம் ஏதோ யூடியூப்ல இருக்கிறத பார்த்து நாங்கள் யூடியூப்லேயே போடுவோம்.